எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது. அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய அக்னி நட்சத்திர காலம், அதாவது மே மாதம் 4ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 28ஆம் தேதி வரை, அதாவது 25 நாட்கள். இந்த நாட்களை தான் நாம் அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அக்னி நட்சத்திர காலத்திலே நெருப்பின் அதிபதியான அக்னி தேவர் தன்னுடைய முழு பலத்தையும் வெளிப்படுத்துவார். அதனால் கடவுள்களே உக்கிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சிவாலயங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்துக்கு மேலே தாராபிஷேகம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடைபெறும். அது என்னங்க தாராபிஷேகம் அப்படின்னா, லிங்கத்துக்கு மேலே சிறிய துளைகள் இடப்பட்ட ஒரு சிறிய பாத்திரம் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அதில் சொட்டு சொட்டாக தண்ணி சிவலிங்கத்துக்கு மேலே விழுந்துட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா தாராபிஷேகம் அப்படின்ட்டு இதனோட பேர். இது ஏன் செய்கிறாங்க அப்படின்னா, இந்த சிவலிங்கத்தை குளிரூட்டுவதற்காக, உக்கிரமாக இருக்கிற சிவபெருமானை தணிப்பதற்காக இந்த தாராபிஷேகம் நிகழ்த்துவாங்க. இந்த காலகட்டத்தில் சூரியனினுடைய அந்த பலம் ரொம்ப அதிகமாக இருக்கும். என்ன சொல்லணும்னா, சூரியன் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் நுழைந்து அக்னி நட்சத்திர பயணத்தை தொடங்குகிறார். அதன் பிறகு அவருடைய சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தை முழுமையாக கடக்கிறார். கிருத்திகை 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் என 4 பாதங்களையும் சூரியன் கடக்கிறார். அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரத்தின் முதல் பாதம் வரை பயணம் செய்து அவர் அந்த அக்னி நட்சத்திர காலத்தை நிறைவு செய்கிறார். ரோஹிணிங்கிறது சந்திரனோட நட்சத்திரம். சந்திரன்னா குளுமைன்னு அர்த்தம். ஸோ சுக்கிரனின் நட்சத்திரத்தில் தொடங்கி, அதாவது பரணி நட்சத்திரம்ங்கிறது சுக்கிரனோட நட்சத்திரம். சுக்கிரனின் நட்சத்திரத்தில் தொடங்கி அவருடைய சுய நட்சத்திரத்தை கடந்து சந்திர நட்சத்திரமான ரோஹிணியில் தன்னுடைய அக்னி நட்சத்திர பயணத்தை நிறைவு செய்கிறார். இந்த காலகட்டத்தில் சூரிய தேவரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது அளவு கடந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சூரிய பகவானினுடைய சக்தி பொருந்திய விருட்சங்கள், அதை நாம் பயன்படுத்துகிறச்சே சூரியனினுடைய தன்மைகளாகிய ஆளுமை, அதிகாரம் நிறைந்த பதவி, அதே நேரத்தில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவது, கணவன் மனைவிக்கு இடையே அந்யூன்யம் அதிகரிப்பது, தொழிலில் மேன்மை அடைகிறது. நம்ம எல்லாருக்கும் ஆசை என்னங்க, ஒரு நல்ல அதிகாரம் மிக்க உயர் இடத்துக்கு போகணுங்கிறது தான் எல்லாருக்குமே இருக்கிற ஆசை. அந்த நிலையை கொடுப்பவர் சூரியர். அதே மாதிரி மாந்திரீகம் அப்படிங்கிற விஷயத்துக்கு காரகர் யாருன்னா சூரியன். சில பேர் நம்மக்கிட்ட கேட்பாங்க, சார் எனக்கு மந்திரம் வருமா, மந்திரம் நான் கற்றுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. சூரியனை பார்ப்போம். சூரியன் நல்லா இருந்தார்னா தாராளமாக நீங்கள் மந்திரத்தை கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. பிகாஸ் சூரியன் கெட்டுட்டார் அப்படின்னா அவங்களால மந்திரத்தை கற்றுக்க முடியாது. சூரியன் நல்லா இருக்கணும். சூரியன் நல்லா இருக்கிறச்சே உங்களுக்கு மந்திர ஜபம், மந்திரங்கள் ஆகியவை நல்ல முறையில் கைகூடும். இந்த சூரிய பகவானினுடைய விருட்சம், அவருடைய தாவரம் என்று சொல்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா எருக்கஞ்செடி. அதுவும் பார்த்தீங்கன்னா எருக்கஞ்செடியில் 2 விதமான
எருக்கன் செடிகள் இருக்குது. அதில் வெள்ளெருக்கன் என்று சொல்கிற இந்த செடி, இந்த வெள்ளெருக்கன் செடியை பற்றி சொல்லணும்னா, இது எங்கெங்கெல்லாம் வளருகிறதோ அங்கெல்லாம் சூரியனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சூரியனினுடைய இன்னொரு காரகத்துவம் என்னென்னா புதையல் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராத அதிர்ஷ்டம், இந்த இந்த லாட்ரி, அதேமாதிரி சூதாட்டம், இதுக்கும் சூரியன் தான் காரகராக வருவார். அதாவது பார்த்திங்கன்னா சூதாட்டம் அப்படிங்கிறது ராகுவோட காரகத்துவம்னாலும் அதில் வெற்றி அடைகிறது. புதையல் எனக்கு கிடைக்குமாங்கிறதுக்கு காரகத்துவம் ராகு, புதையல் கிடைச்சிடுங்கிறதுக்கு காரகர் சூரியன். சூதாட்டம்ங்கிறதுக்கு காரகர் ராகு, சூதாட்டத்தில் வெற்றி அப்படிங்கிறதுக்கு காரகர் சூரியன். இப்படி நாம் செய்கிற அந்த சூட்சமமான விஷயங்களில், ரகசியமான விஷயங்களில் வெற்றியை கொடுக்கும் கிரகமாக வரக்கூடியவர் சூரியன். சூரியனுடைய தாவரமான இந்த எருக்கன் செடி இருக்கும் இடத்தில் புதையல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அதுக்குன்ட்டு எருக்கஞ்செடி இருக்கிற இடத்தெல்லாம் நோண்டி பார்க்காதீங்க புதையல் இருக்குமான்ட்டு. அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை. இந்த செடி எங்கெல்லாம் வளருகிறதோ அங்கெல்லாம் புதையலில் எப்படி செல்வம் இருக்குமோ அதே போல் அந்த இடத்தில் செல்வம் சேரும் அப்படிங்கிறதோட அர்த்தம் தான் அது. இன்னொன்று, இந்த எருக்கன் செடியில் 2 ரகம் இருக்குது. நீல நிறத்தில் பூ பூக்கும் எருக்கன் செடி, வெள்ளை நிறத்தில் பூ பூக்கும் எருக்கன் செடி. இந்த வெள்ளை நிறத்தில் பூ பூக்கிற எருக்கன் செடி தான் வெள்ளெருக்கன் செடி அப்படிங்கிற பேரில் அழைக்கிறோம். இந்த வெள்ளெருக்கன் செடியை தான் நாம் இந்த ஆன்மீக விஷயங்களுக்கு பயன்படுத்தணும். நீல நிற எருக்கன் செடியை ஆன்மீக விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது, சரிங்களா? இந்த வெள்ளெருக்கன் செடியில் இருக்கிற எல்லாமே, அதாவது பூ, இலை, பட்டை, வேர் என அனைத்துமே மருத்துவ மற்றும் ஆன்மீக குணங்களை கொண்டது. இது சூரிய பகவானினுடைய தன்மையை கொண்டது. எருக்கன் செடி எப்படிங்க? சூரிய பகவானின் தன்மையை கொண்டது. சிவபெருமானினுடைய ஜடாமுடியில் சூடப்படும் அஷ்ட புஷ்பங்களில் முதன்மையாக இருக்கக்கூடியது இந்த வெள்ளெருக்கன் பூ. சிவபெருமானுடைய அந்த ஜடாமுடியை அலங்கரிக்கும் சிறப்பு பெற்றது இந்த வெள்ளெருக்கன் பூ. அப்படின்னா இது எவ்வளவு மகத்துவம் வாய்ந்த ஒரு மலர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எருக்கன் செடியை வீட்டுக்கிட்ட வளர்க்கக்கூடாது, வெள்ளெருக்கன் செடியை அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் பல வகையில் சொல்கிறாங்க. பட் கோயில்களில் ஸ்தல விருட்சமாகவே இந்த எருக்கன் செடி இருக்குது. என்ன சொல்லப்போனால், திருமங்கலங்குடியில் இருக்கிற பிராணநாதேஸ்வரர் கோயிலில் வெள்ளெருக்கன் செடி தான் ஸ்தல விருட்சமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திரு எருக்கத்தம்புலியூர்லையும் திருக்காட்டுமுள்ளூர்லையும் இந்த எருக்கன் செடி தான் ஸ்தல விருட்சமாக இருக்குது. ஸோ ஸ்தல விருட்சமாக ஒரு கோயிலையே அலங்கரிக்குது அப்படின்னா அது எப்படி ஒரு சபிக்கப்பட்ட செடியாக இருக்கும். ஏன்னா இது இடுகாட்டில் வளருது, ஏரிகளில் வளருது. அப்படிங்கிறதுனால பல பேர் பயன்படுத்த தயங்குறாங்க. தாராளமாக பயன்படுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெள்ளெருக்கன் செடி நீங்கள் வளர்க்கலாம். ஆனால் துளசி செடி மாதிரி இது வளர்க்கணும், கொஞ்சம் சுத்தபத்தமாக வளர்க்கணும், வாடக்கூடாது. சரியான பராமரிப்பு இல்லாமல் இருந்தாலோ தீட்டுப்பட்டாலோ வாடிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம வாட விடக்கூடாது, அவ்வளோதான். அதாவதுங்க, இந்த வெள்ளெருக்கன் செடியினோட வேர் இருக்கு இல்லையா, இந்த செடியோட வேர் பார்த்தீங்கன்னா விநாயகரின் அம்சம் கொண்டது. வெள்ளெருக்கன் செடியினுடைய வேர் அதிர்ஷ்டத்தை தரும் என்று நம்பப்படுகிறது. செல்வத்தை ஈர்க்கும் சக்தி உடையதாக கருதப்படுது. இந்த வேரை நாம் வீட்டில் வச்சோம்னா எதிர்மறை சக்திகள் நீங்கும்னும் தடைபட்ட காரியங்கள் விலகும்னும் வெள்ளெருக்கன் வேரில் விநாயகரினுடைய உருவத்தை செய்து அதை தொழில் செய்யும் இடங்களிலோ அல்லது வீடுகளிலோ வைத்து பிரதிஷ்டை செய்கிற பட்சத்தில் வீடுகளிலும் தொழில் செய்யும் ஸ்தாபனங்களிலும் குறைவில்லாதபடி செல்வ வளம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ அந்த வெள்ளெருக்கன் வேருக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது. நிறைய இடங்களில் நாம் பார்க்குறோம் அந்த வெள்ளெருக்கன் வேரை விநாயகர் சிலையாக செஞ்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளவு நல்ல ஒரு விஷயந்தான். ஆனால் இதுவும் சுத்தபத்தமாக இருக்கும். இந்த வெள்ளெருக்கன் வேரில் விநாயகர் செஞ்சு வீட்டில் வணங்கிறது எந்த அளவுக்கு சுபமோ அதே அளவுக்கு அது இருக்கும் இடமும் நல்ல தூய்மையாக இருக்க வேண்டும்.
வாங்கி வச்சங்க அது அப்படியே கிடக்குதுங்க கேட்பாரற்று அப்படி இருக்கக்கூடாது. அழகாக நீட்டாக பராமரித்து அதை நாம் பிரதிஷ்டை பண்ணணும். இந்த வெள்ளெருக்கன் செடியினுடைய கட்டை இருக்கு இல்லையா, அதனோட தண்டு பகுதியில் நல்ல ஒரு பெரிய சைஸுக்கு கட்டை ஒடிச்சு இந்த கட்டையை நம்ம வீட்டுக்கு வெளியில் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் மாட்டி தொங்க விடுற பட்சத்தில், அதாவது வெள்ளெருக்கன் கட்டையை நாம் அக்னி நட்சத்திர காலங்களில் வீட்டுக்கு வெளியில் கட்டி தொங்க விடுறச்ச வீட்டுக்குள்ள எதிர்மறை சக்திகள் வருவது தடுக்கப்படும். தீய சக்திகள், திருஷ்டிகள் ஆகியவை நீங்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டினுடைய நிதி நிலைமை சீராகும். சார் பணமே சேர மாட்டேங்குது சார், நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறேன் சார், பணம் சேரணும், நகை சேரணும், கடன் தீரணுன்ட்டு. அதுக்கான முகாந்திரமே இல்லை சார். தாராளமாக வெள்ளெருக்கன் கட்டையை வீட்டுக்கு வெளியில் மாட்டி தொங்க விடுங்க, கட்டி தொங்க விடுங்க. பிகாஸ் இந்த வெள்ளெருக்கன் கட்டையிலே எதிர்மறை சக்திகளை விரட்டி அடித்து நேர்மறை ஆற்றல்களை உள்ளே வர வைத்து திருஷ்டிகளை விளக்கச் செய்யும் சக்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற தரித்திரத்தை நீக்கி வீட்டினுடைய பொருளாதாரத்தை சீர் செய்யும் சக்தி இருக்குது. சூரியனினுடைய தாவரமாக விளங்கக்கூடிய வெள்ளெருக்கன் செடியினுடைய அந்த கட்டை பாகத்தை இந்த அக்னி நட்சத்திர காலத்தில், ஏன்னா சூரியனுடைய பலம் ரொம்ப அதிகமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டுக்கு வெளியில் கட்டி தொங்க விடுறச்சு, அதாவது மே 4 இருந்து 28 இந்த அக்னி நட்சத்திர காலத்துக்குள்ளே கட்டி தொங்க விடுறச்சே வருடமெல்லாம் அதனுடைய சக்தி நித்தியமாக இருக்கும். சூரியனினுடைய அருளால் உங்களுக்கு எப்போதும் குறைவில்லாதபடி செல்வகடாட்சம் இருந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரிங்க நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுறோம். பொதுவாக அக்னி நட்சத்திர காலத்தில் மறக்காமல் காலையிலும் மாலையிலும் தீபம் ஏற்றி சுவாமியை வழிபாடு செய்யணும். அப்படி ஏற்றப்படுற தீபத்தில் அந்த திரியாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. திரிகளில் பஞ்சு திரி, தாமரை தண்டு திரி, வாழை நார் திரி அப்படின்னு திரிகள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு திரிகளில் நாம் தீபம் ஏற்றப்படும் பொழுதும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும். உதாரணத்துக்கு தாமரை தண்டு திரியில் தீபம் ஏற்றச்சே அந்த வீட்டில் செல்வ செழிப்பு இருக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா, பல நண்பர்கள் நம்மக்கிட்ட தொழில் விஷயத்துக்காக வருவாங்க. சார் இது மாதிரி நாம் ஒரு கடை வச்சுருக்கோங்க, தொழில் சரியாகவே போகலைங்க, தொழில் நல்லா சீரும் சிறப்புமாக போவதற்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக உங்களுடைய தொழில் சீரும் சிறப்புமாக நல்ல முறையில் க்ஷேமமாக நடைபெறுவதற்கு தாமரை நூல் திரி, இது நாட்டு மருந்து கடையில் விற்கும், விலையும் கொஞ்சம் கம்மி தான். இந்த தாமரை நூல் திரியை வாங்கிக்கிட்டு நெய் தீபம், சுத்தமான நெய்யில் இந்த தாமரை நூல் திரியை போட்டு தீபம் ஏற்றணும். இந்த தாமரை நூல் திரியால் ஏற்றப்படுற நெய் தீபம் எந்த தொழில் ஸ்தாபனங்களில் ஏற்றப்படுகிறதோ அந்த தொழில் ஸ்தாபனங்களில் நிச்சயம் என்னாகும், தொழில் விஷயம் ஏற்படும், ஜனவசியம் ஏற்படும். உங்களோட தொழில் ஸ்தாபனத்தில் மேலும் மேலும் பொருட்கள் வாங்கிறதுக்கு ஜனங்க வந்துட்டே இருப்பாங்க. தொழில் மேலும் மேலும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் தொழில் வசியம் நிகழ வேண்டும், பண வசியம் நிகழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க தாமரை தண்டு திரி போடலாம். ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், ஆயுள் பெருகணும்னா வாழை தண்டு திரி போடலாம். குடும்ப ஒற்றுமை பெருகுவதற்கு பஞ்சு திரி சிறந்ததாக இருக்கும். அதே மாதிரி இந்த வெள்ளெருக்கன் திரி, அதாவது வெள்ளெருக்கனுடைய பட்டைகளில் இருந்து செய்யப்படுற இந்த திரியை நம்ம வீடுகளில் ஏற்றி வழிபாடு செய்கிறச்ச சூரியனினுடைய பரிபூரண அருளால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அத்தனையும் விலகிறத பார்க்க முடியுது. சரிங்களா? என்ன சொல்லப்போனால் பழங்காலம் தொட்டே இந்த வெள்ளெருக்கனுடைய நார் பயன்பாட்டில் தான் இருந்துகிட்ருக்கு.
என்ன சொல்லப்போனால் பிறந்த குழந்தைகளுக்கு இடுப்பில் அணியும் அரணான் கயிறாக இந்த வெள்ளெருக்க நார் தான் பயன்படுத்தப்படுது. இந்த வெள்ளெருக்க நாரை இடுப்பிலே அணியும் பொழுது குழந்தைகளுக்கு ஏற்படும் திருஷ்டி நீங்குகிறது. அது மட்டும் இல்லைங்க, நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்கள் தூண்டி புத்துணர்வும் ஏற்படுது. சரிங்களா? ஸோ அந்த வெள்ளெருக்கனுடைய மகத்துவம் இவ்வளோ இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, வெள்ளெருக்கன் செடியில் பூக்கக்கூடிய புஷ்பங்கள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிவபெருமானினுடைய ஜடாமுடியில் சூடப்படும் புஷ்பத்தில் முதன்மையானது வெள்ளெருக்கன் புஷ்பம். இந்த வெள்ளெருக்கன் புஷ்பத்தை இந்த அக்னி நட்சத்திர காலம் முடியும் வரை, அதாவது மே 4 மே 28 வரைக்கும், இந்த நாட்கள் ஃபுல்லாகவே ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீரை ஊற்றி அந்த தண்ணிக்குள்ளே ஒரு 5 பூ அல்லது 3 பூ, ஏன்னா வெள்ளெருக்கன் பூ எல்லா நேரங்களிலும் நிறையா கிடைக்காது. ஸோ 3 பூ இல்லை 5 பூ டெய்லி மாற்றுற மாதிரி இருந்தால் டெய்லி மாற்றி போடுங்க. இல்லைங்க டெய்லிலாம் மாற்றி போட முடியாதுங்க, நம்ம பக்கம்லாம் கிடைக்கிறதில்ல அப்படின்னா அட்லீஸ்ட் அது வாடுற வரைக்குமாவது தண்ணியில் இருக்கட்டும். சரிங்களா? அது வாடின வெட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு பூ எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்படி கண்ணாடி டம்ளரில் தண்ணீரை ஊற்றி அந்த தண்ணியில் இந்த வெள்ளெருக்கன் பூவை போட்டு வைக்கிறச்சு, அதுவும் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களில் வீடுகளில் இப்படி போட்டு வைக்கிறச்சு, சூரியனினுடைய முழு பலத்திலிருந்து வெளிப்படும் நேர்மறை ஆற்றல்கள் கிரகிக்கப்பட்டு அந்த இடத்துல நேர்மறை வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதிகமாக கிடைக்கிறத பார்க்க முடியும். நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் முற்றிலுமாக நீங்கி அந்த வீடுகளிலே செல்வ செழிப்பு பெருகுவதை உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் கண்டிப்பாலும் இறைவனை குளிர்விக்கணும். நாம்பளும் எப்படி நான் சொன்னேன் இல்லையா, கோயில்களில் சிவனுக்கே தாராபிஷேகம் நிகழ்த்தி சிவனாரை குளிர்விப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நாம் நம்ம வீட்டில் இருக்கிற தேவதைகளை குளுமைப்படுத்தணும். எப்படிங்க குளுமைப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டால், பானகம் வச்சு குளுமைப்படுத்தலாம். அக்னி நட்சத்திர காலத்தில் இறைவனுக்கு பானகம் வைக்கிறதுனால இறைவன் நம்மளுடைய அனைத்து கோரிக்கையும் நிறைவேற்றி கொடுப்பார். ஏன்னா அவரோட உக்கிரத்தை நாம் தணிக்கிறோம் அப்படிங்கிறச்ச நம்மளோட கஷ்டத்தை அவர் எப்படி தீர்க்காமல் இருப்பார் இல்லையா? அதனால் கண்டிப்பாலும் இந்த அக்னி நட்சத்திர காலம் தொடங்கியதிலிருந்து முடியும் வரை, அதாவது மே 4 மே 28 வரை கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பானகம், அதாவது ஒரு சொம்பு தண்ணி, ஒரு கட்டி வெல்லம், ஒரு ஏலக்காய், ஒரு சொம்பு தண்ணிக்கு அரை மூடி நல்லா கனிந்த பெரிய எலுமிச்சம்பழம் போதும். 2 சொம்பு தண்ணி எடுத்திங்கன்னா ஒரு பெரிய கனிந்த எலுமிச்சம்பழம் போதும். அந்த சாறு பிழிஞ்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் சுவாமிக்கு வைக்கிறது, இதுக்கு பேர் தான் பானகம் அப்படின்ட்டு பேர். இது ரொம்ப குளுமையை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை நாம் ஒரு கிளாஸில் அல்லது ஒரு பாத்திரத்தில் நீங்கள் ஊற்றி சுவாமி படத்துக்கிட்ட வைக்கணும். அட்லீஸ்ட் இந்த அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகி எண்டாகிற காலம் வரைக்கும் ஆகுது. பூஜை அறையில் சுவாமி படத்துக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணியாவது வைங்க. இங்கே பானகம் வச்சா சிறப்பு. பானகம் வைக்க முடியவில்லை என்றால் அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் தண்ணியாவது வைங்க, சிறப்பு அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா ஆண்டவனினுடைய உக்ரத்தை நாம் தனித்தோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் பிரச்சனைகள் அத்தனையையும் அந்த இறைவன் தனிப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. சரிங்களா? இதன் மூலமாக என்ன ஆகும்னா, கடன் பிரச்சனை தீரும், தோஷங்கள் விலகும், குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும், நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியம் தடையில்லாமல் நடந்து முடியும். பொதுவாக பூஜை அறையில் நாம் எல்லாமே வச்சுருவோம், ஆனால் பானகம் வைக்க மாட்டோம். பூஜை அறையில் எப்பயுமே இறைவனை குளிரூட்ட பானகம் இருக்கிறது அல்லது ஒரு டம்ளர் தண்ணி இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இது அந்த அக்னி நட்சத்திர காலத்திலேருந்து தொடங்குங்க.
நல்ல பலன் நிச்சயம் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.